வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம ஸ்ரீமதிக்கு கிடைச்ச பிரம்மாண்ட பரிசு பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வெல்கம் பேக் டு மை சேனல் மக்களே. ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ரசிகர்களோட பேராதரவை பெற்று வரும் நிகழ்ச்சிகளில் சரிகமப நிகழ்ச்சிக்கு எப்போவுமே ஒரு தனி இடம் இருக்குது. சமீபத்தில் சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 4 நிகழ்ச்சி மே 11 வெற்றிகரமாக நிறைவடைஞ்சது. இந்த சீசனில் டைட்டில் வின்னராக நம்ம செல்லக்குட்டி திவ்னேஷ் தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஒவ்வொரு குழந்தையும் தங்களோட அசாத்திய திறமையால் ஜொலிச்சாங்க. அந்த வரிசையில் பலரோட மனசை கவர்ந்த ஒரு போட்டியாளர் தான் நம்ம ஸ்ரீமதி. இந்த சீசன் முழுக்கவே தனது அபாரமான குரல் வளத்தாலும் பாடல்களை பாடிய விதத்தாலும் நடுவர்களையும் ரசிகர்களையும் தொடர்ந்து கவர்ந்து வந்தாங்க. இவங்களோட ஒவ்வொரு பாடலும் சமூக வலைத்தளத்தில் அதிகமாக பகிரப்பட்டு பலரின் பாராட்டுக்களை பெற்றாங்க. நிகழ்ச்சியோட தொடக்கம் முதல் இறுதி போட்டி வர ஸ்ரீமதி தன்னோட சிறப்பான பங்களிப்பை கொடுத்தாங்கன்னு சொன்னால் அது மிகையாகாது. பலர் அவர் டைட்டில் வெல்வார் அல்லது முதல் 3 இடங்களுக்கு நிச்சயம் வருவார்னு எல்லாரும் எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனால் இறுதி போட்டியில் நடந்த ஒரு விஷயம் ஸ்ரீமதியோட திறமைக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம்னே சொல்லலாங்க. இறுதிப் போட்டியின் போது ஒரு மகிழ்ச்சியான மற்றும் எதிர்பாராத நிகழ்வு நடந்தது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வி சாய் அப்படின்ற ஒரு நிறுவனர் திரு டேவிட் மனோகர் அவங்க ஸ்ரீமதியோட திறமையை மனதார பாராட்டி ஒரு அசாதாரண பரிசை அறிவித்திருந்தாங்க. விசாய் நிறுவனம் பல பிராண்டுகளோட 1000க்கும் மேற்பட்ட பிரான்சைஸ் கடைகளோட கொண்ட ஒரு பெரிய வர்த்தக குழுமங்க. திரு டேவிட் மனோகர் அவங்க தன்னோட நிறுவனத்தில் ஒரு பிரான்சைஸை கடையின் முழு அட்வான்ஸ் தொகையையும் அந்த கடையை முழுமையாக உருவாக்கி தரும் செலவையும் இலவசமாக வழங்க முன் வந்திருந்தாங்க. இது ஸ்ரீமதிக்கு மட்டும் இல்லை, அவங்களோட குடும்பத்திற்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்புன்னே சொல்லலாங்க. திரு டேவிட் மனோகர் அவங்களோட இந்த அறிவிப்பை கேட்டதும் ஸ்ரீமதியோட பெற்றோர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. வாழ்வாதாரத்திற்கு என்ன செய்யறதுன்னே தெரியாமல் இருந்தோம்னா அவங்க உருக்கமாகவும் கூறியிருந்தாங்க. அதற்கு பதிலளித்த டேவிட் மனோகர், இது உங்கள் குடும்பத்தோட வாழ்வாதாரத்திற்கு நிச்சயம் உதவும்னு சொல்லி அந்த பரிசை கொடுத்துருந்தாரு. இது ஒருவரோட திறமைக்கு வெறும் பரிசையும் தாண்டி ஒரு உறுதுணையாக கிடைச்சிருக்க மிகப்பெரிய அங்கீகாரம்னு சொல்லலாம். டைட்டில் ஜெயிக்கலைனாலும் ஸ்ரீமதிக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு அவங்களோட குடும்பத்தோட எதிர்காலத்திற்கு ஒரு பெரிய அடித்தளமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை மக்களே. இது போன்ற ரியாலிட்டி நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் குழந்தைகளுக்கு கிடைக்கிற திறமைக்கான அங்கீகாரம் மிக முக்கியங்க. ஸ்ரீமதியோட பாடல்களுக்கு கிடைத்த பாராட்டுகளோடு டேவிட் மனோகர் போன்ற பெருந்தன்மை கொண்டவங்க அளித்த இந்த உதவி ஒரு உண்மையான சமூக அக்கறையோட வெளிப்பாடாக தாங்க பார்க்கப்படுது. இந்த செயலுக்கு ஸ்ரீமதிக்கும் டேவிட் மனோகர் அவங்களுக்கும் சமூக வலைத்தளங்களில் உட்பட பல்வேறு தளங்களில் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மக்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்கங்க. ஸ்ரீமதி தன்னோட இசை பயணத்தில் இன்னும் பல உயரங்களை அடையவும் இந்த வாய்ப்பு அவங்களோட குடும்பத்திற்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கணும்னு நம்மளோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்போங்க. சிஇஓ அவங்க அவங்களோட வலைதளத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, from the very first note, Srimati voice touched my heart. I have followed her journey as a fan and today I want to do something more. I am offering her a free Vichai Francis, not a reward but as a gesture of belief. Because when you see true talent, you don't judge it, admire it, you support it அப்படின்னு சொல்லி அழகாக போட்டிருந்தாங்க அவங்களோட வலைத்தளத்தில். அதுக்கு ஸ்ரீமதி அவங்களும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ப்ரீசியஸ் வேர்ட்ஸ் சார் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமதியும் நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. இது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ மக்களே.